ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கை இலையை ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளை நான் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த மிளகாய்த்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோடய லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் இப்போ காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்தால் கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.